பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் காலை கதம்பத்திற்காக குரலும் பொருளும் அதிகாரம் 36 மெய் உணர்தல் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 36 மெய் உணர்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் வாழ்வியலை வகுத்தோதும் நூல், எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல், தமிழின் பொக்கிஷமாக விளங்குகின்ற நூல், மனிதத்தை செம்மைப்படுத்துகின்ற செப்பனிடுகின்ற நூல். நாளும் படிப்போம், பதிப்போம், அதன்படி நடக்க முயல்வோம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 36 மெய் உணர்தல். மெய்ப்பொருளை உள்ளம் ஆராய்ந்து அறிந்துவிட்டால் மீண்டும் தனக்கு பிறப்பு உள்ளதென்று எண்ணாமல் இருக்க வேண்டும். செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்புக்கு காரணமான அறியாமைகள் நீங்குவதற்கும் சிறப்பான துணை எனப்படும். செம்பொருளை முயன்று காண்பதே மெய் உணர்வாகும். இனி மெய் உணர்தல் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். மெய் உணர்தல் 351. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு. மெய்ப்பொருள் அல்லாதவற்றை உண்மை பொருள் என்று மயங்கி ஏற்பதனால் உண்டாவதே பிறவியாகும். 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசு அரு காட்சி அவர்க்கு. அறியாமை நீங்கிய குற்றமற்றவர்க்கே மன இருளாகிய எண்ணல் நீங்கி இன்பம் உண்டாகும். 353. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நாணியது உடைத்து. ஐயம் நீங்கி உண்மையை தெளிவாக அறிந்தவர்களுக்கு பூ உலகை விட பொன்னுலகம் அருகில் உள்ளது. 354. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு. உண்மை பொருளின் நன்மையை உணராதவர்கள் ஐம்புலன்களின் ஆசையை அடக்கியதனாலும் பயனில்லையாம். 355. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருள் எத்தகைய இயல்புடையதாக இருந்தாலும் அப்பொருளின் உண்மைத்தன்மையை அறிவதே அறிவுடையதாகும். 356. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்ற ஈண்டு வாரா நெறி. நாம் இப்பிறப்பில் கற்க வேண்டியதை கற்று உண்மை பொருளை அறிந்தால் பிறவா நெறியை அடையலாம். 357. ஓர்த்து உள்ளவம் உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. மனதினால் ஆராய்ந்து முதற்பொருளின் உண்மைத்தன்மையை உணர்ந்துவிட்டால் மறுபிறப்பு உண்டென்று எண்ண வேண்டாம். 358. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் அறியாமை நீங்குவதற்கு வீடு பெற்றுக்குரிய சிறப்பென்னும் மெய்ப்பொருளை அறிவதே மெய்யறிவாகும். 359. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். செம்பொருளின் சார்பை உணர்ந்து பற்று கெட நடந்தால் சார்வதற்குரிய துன்பங்கள் வந்து சாரா. 360. காமம் வெகுளி மயக்கம் மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். ஆசை கோபம் அறிவின்மை ஆகிய மூன்றினையும் அழித்து விட்டால் துன்பமும் அழியும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அடுத்து வானொலிக்கு வருகிறது